இன்றைக்கான வீடியோவில் இஃப்தார் ஸ்பெஷல்னு சொல்லலாம். இஃப்தாருக்கு ஒரு எம்மி டேஸ்டியான ஏர் ஃப்ரையர் ஸ்நாக், இது கூட வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க், தென் வந்து ரமதானுக்காக க்ரோசரி வாங்கினது, இது எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அனதர் vlog. இன்றைக்கான vlog நான் வந்து ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி தான் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்கோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஆப்பிள், அது கூட வந்து பனானா, டேட்ஸ், நட்ஸ் இதெல்லாமே சேர்த்து, அப்புறம் மில்க் எல்லாம் சேர்த்து ஒரு மில்க் ஷேக் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மில்க் ஷேக் வந்து ரொம்ப எம்மியான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக். கண்டிப்பாக இஃப்தாருக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு வாழைப்பழம், அப்புறம் ஒரு ஆப்பிள், 2-3 டேட்ஸ் சேர்த்துருக்கேன். இதில் வந்து காய்ச்சின பால் ஆற வச்சு வச்சுருந்தேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். இது கூட பாதாம், நட்ஸ் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். ஐ மீன் கேஷ்யூ, எது வேணாலும் நட்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் சுகர் சேர்க்கவே இல்லை, ஏன்னா அந்த டேட்ஸில் இருக்கிற சுகரே வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட நீங்கள் டேட்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் வந்து சப்ஜா விதை இருக்கு இல்லையா, அதை நான் இதில் வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. நோன்பு டைமில் வந்து நம்ம தண்ணியெலாம் நிறையா குடிக்க மாட்டோம் இல்லையா, ஸோ அந்த டைமில் இது வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக். செகண்ட் ரெசிபி வந்து இஃப்தாருக்குனாலே வந்து ஸ்நாக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் வந்து ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. எக் பப்ஸ். எக் பப்ஸ் எவ்வளோ ரெசிபீஸ் வந்திருந்தாலும் எக் பப்ஸ் வந்து ஆல் டைம் ஃபேவரட், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து சிக்கன், வெஜிடேபிள், ஸோ என்ன வேணாலும் நம்ம ஸ்டஃபிங் பண்ணி இந்த பப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து எக் பப்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. நான் வந்து ஆல்ரெடி ஷீட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், ஸ்வீட்ஸ் பிராண்டோடது. நான் எப்போதுமே இந்த பிராண்ட் தான் வாங்குவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து செஞ்சுட்டேன். ரொம்ப சிம்பிள். எண்ணெயில் வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கரம் மசாலா இது தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது நல்லா கொஞ்சமாக பண்ணாலே வந்து நிறைய நம்ம பப்ஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு நம்ம வந்து எக் பாயில் பண்ணி அதை வந்து ஹாஃபாவோ இல்லை 4 பீஸாவோ கட் பண்ணி நம்ம ஒவ்வொரு பீஸ் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே சீல் ஆகிடுது. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கும் போது, கொஞ்சம் வெளியில் எடுத்து வைக்கும் போது தான் அந்த ஷீட்டோட சாஃப்ட்னஸ் வரும். அப்போ தான் ஹோல்ட் பண்ண முடியும், இல்லைன்னா அது வந்து பிரேக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இருக்கிற எவ்வளோ பப்ஸ் நம்ம செய்யணுமோ அது எல்லாமே நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பப்ஸோட எல்லா ஃபில்லிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஏர் ஃப்ரையரில் லைனர் போட்டுட்டேன். அது கூட வந்து இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக் கோட்டிங் வந்து கொடுக்கணும். எக் கோட்டிங் கொடுக்கும் போது அந்த டெக்ஸ்சர் வந்து வரும், நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்து வரும். என்கிட்ட வந்து நான் ஸ்பூனில் தான் நான் வந்து அப்படியே ப்ரஷ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா அது பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஏர் ஃப்ரையரில் வந்து ரொம்பவே குயிக்காக வந்து ரெடி ஆகிடும். ஸோ 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்குள்ளவே அது வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக வந்து ரெடியாகி வந்துருச்சு. நம்மளுடைய எக் பப்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.
தென் வந்து நான் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் ரமீஸ் ஹைப்பர் மார்க்கெட்டில். ஃபஸ்ட் டைம் ஆன்லைன் க்ரோசரி வாங்கியிருக்கேன். அதுதான் ஆன்லைனில் நிறையா திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் க்ரோசரி இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. ஏன்னா நம்ம போய் பார்த்து வாங்குற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம போய் பார்த்து வாங்குறத விட பெஸ்ட்டாகவே வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. டேட்ஸு, அது கூட வந்து கஸ்டர்ட் பவுடர், சுகர், கடலை மாவு, ஆனியன், டொமேட்டோ, சிக்கன், இது எல்லாமே வந்து ஓரளவு எல்லாமே வாங்கிட்டேன். அப்புறம் டேங்க் ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதையுமே வந்து வாங்கிட்டேன். இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ ஹோப் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் விலாகில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.